ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8th ஹிஸ்ட்ரியில் 4th லெசன் வந்து பார்க்க போகிறோம். 4th லெசன் மக்களின் புரட்சி. ரொம்ப 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 முக்கியமான ஒரு லெசன் இது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க இந்த லெசனை. மொத்தம் இதில் எவ்வளோ கேள்வி அப்படின்னா 255 கேள்வி. ஃபஸ்ட்டு கேள்வி, எந்த போருக்கு பின் நாட்டின் அரசியல் சமூக பொருளாதார நிலையை பாதிக்கும் வகையில் ஆங்கிலேயரால் அரசியல் ஆதிக்கம் ஏற்படுத்தப்பட்டது? பிளாசி போர் 1757. 2. ஆங்கிலேயர்கள் யாரிடம் இருந்து வருடாந்திர கப்பம் வசூலிக்கும் உரிமை பெற்றிருந்ததாக கருதப்படுகிறது? பாளையக்காரர்களிடம். 3. ஆங்கிலேயருக்கு முதல் எதிர்ப்பு யாரால் ஏற்பட்டது? புலித்தேவர். 4. பூலித்தேவருக்கு பின் ஆங்கிலேயரை எதிர்த்தவர்கள்? கட்டபொம்மன், ஊமைத்துரை, மருது சகோதரர்கள். 5. விஜயநகர ஆட்சியாளர்கள் தங்கள் மாகாணங்களில் யாரை நியமித்தனர்? நாயக்கர்களை. 6. பாளையக்காரரை நியமித்தவர்? மதுரை நாயக்கர். 7. மதுரை நாயக்கராக பொறுப்பேற்றவர்? விஸ்வநாதர். 8. விஸ்வநாதர் மதுரை நாயக்கராக பொறுப்பேற்ற ஆண்டு 1529. 9. அதிகாரங்களை பெற விரும்பிய விஸ்வநாத நாயக்கர் யாரை கட்டுப்படுத்த முடியவில்லை? மதுரை மாகாணங்களில் இருந்த சிறுகுடி தலைவர்களை. 10. விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் அரியநாதர். 11. அரியநாதருடன் கலந்தாலோசித்து விஸ்வநாத நாயக்கர் எந்த முறையை ஏற்படுத்தினார்? பாளையக்காரர் முறையை 1529. 12. பாளையக்காரர் ஆட்சியில் இருந்த பாளையங்களின் எண்ணிக்கை? மொத்தம் 72 பாளையங்கள். 13. ஒரு பிரதேசத்தின் அல்லது பாளையத்தின் உரிமையாளராக கருதப்பட்டவர்? பாளையக்காரர். 14. நாயக்கர்களுக்கு தேவை ஏற்படும் போது இராணுவம் மற்றும் இதர உதவிகளை முழு மனதுடன் செய்தவர்கள் பாளையக்காரர்கள். 15. பாளையக்காரர்கள் தங்கள் வசூலித்த வரி பணத்தில் எவ்வளவு பங்கு மதுரை நாயக்கர்களுக்கு கொடுத்தனர்? 1/3 பங்கு. 16. பாளையக்காரர்கள் தங்கள் வசூலித்த வரி பணத்தில் எவ்வளவு பங்கு இராணுவ செலவிற்கு கொடுத்தனர்? 1/3 பங்கு. மொத்தம் 3 பங்கு வரியாக வசூலிச்சிருப்பாங்க. அதில் 1 பங்கு நாயக்கர்களுக்கும் இன்னொரு பங்கு இராணுவ செலவிற்கும் கொடுத்துருப்பாங்க. ரிமைனிங் இருக்க 1 பங்கு அவங்களுக்கு எடுத்திருப்பாங்க. 17. 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் அரசியலில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் பாளையக்காரர்கள். 18. பாளையக்காரர்களிடம் இருந்த பாளையங்கள் கிழக்கு பாளையம் மற்றும் மேற்கு பாளையம். 19. கிழக்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள் யார் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர்? கட்டபொம்மன். 20. மேற்கு பாளையங்களில் இருந்த மறவர்கள் யார் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர்? பூலித்தேவர். பூலித்தேவர் கீழே இருந்தவங்க மறவர்கள், கட்டபொம்மன் கீழே இருந்தவங்க நாயக்கர்கள். 21. ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்ட மறுத்து கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் கிழக்கு மற்றும் மேற்கு பாளையக்காரர்கள். 22. கர்நாடக உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட ஆண்டு 1792. 23. ஆங்கிலேய அதிகாரம் பாளையக்காரர்கள் மீது எந்த உடன்படிக்கையால் செலுத்தப்பட்டது? கர்நாடக உடன்படிக்கை. 24. ஆங்கிலேயர் வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றது? கர்நாடக உடன்படிக்கை. 25. இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் பூலித்தேவர். 26. பூலித்தேவர் எந்த பகுதியை சேர்ந்த பாளையத்தின் பாளையக்காரர்? திருநெல்வேலியின் அருகில் இருந்த நெற்கட்டும் செவல். 27. பூலித்தேவர் யாருக்கு கப்பம் கட்ட மறுத்து அவர்களை எதிர்த்தார்? முகமது அலிக்கும் ஆங்கிலேயருக்கும். 28. பூலித்தேவரை தாக்கிய படைகள்? ஆற்காடு நவாப் மற்றும் ஆங்கிலேயரின் கூட்டுப்படைகள். 29. ஆற்காடு நவாப்பாக விளங்கியவர்? முகமது அலி. 30. ஆங்கிலேய கூட்டுப்படைகள் பூலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்ட இடம்? திருநெல்வேலி. 31. இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் பூலித்தேவர். 32.
யாருடைய தலைமையிலான ஆற்காடு நவாப்பின் படைகள் நெற்கட்டும் செவலை தாக்கின? யூசப் கான். 33 யூசப் கான் தலைமையிலான ஆற்காடு நவாப்பின் படைகள் நெற்கட்டும் செவலை தாக்கிய ஆண்டு 1759. 34 யூசப் கானால் பூலித்தேவர் தோற்கடிக்கப்பட்ட இடம் அந்தநல்லூர். 35 ஆற்காடு நவாப்பின் படைகள் நெற்கட்டும் செவலை கைப்பற்றிய ஆண்டு 1761. 36 பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு 1764. 37 பூலித்தேவரை 1767 தோற்கடித்தவர் கேப்டன் கேம்பல். 38 கட்டபொம்மனின் முன்னோர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள்? ஆந்திரா. 39 ஆந்திராவை சேர்ந்த கட்டபொம்மனின் முன்னோர்கள் எந்த நூற்றாண்டில் தமிழ்நாட்டிற்கு இடம் பெயர்ந்தனர்? 11ஆம் நூற்றாண்டு. 40 பாண்டியர்களின் ஆட்சியின் கீழ் நில மானிய அடிப்படையில் பாஞ்சாலங்குறிச்சியை தலைநகராக கொண்டு வீரபாண்டியபுரத்தை ஆட்சி செய்தவர் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். 41 நாயக்கர்களின் ஆட்சியின் போது பாளையக்காரர் ஆனவர் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். 42 ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மனின் மகன் வீரபாண்டிய கட்டபொம்மன். 43 வீரபாண்டிய கட்டபொம்மனின் மனைவி ஜக்கம்மாள். 44 வீரபாண்டிய கட்டபொம்மனின் சகோதரர்கள் செவத்தையா, ஊமைத்துரை. 45 யாருடைய வீழ்ச்சிக்கு பின் முகலாயர்கள் தெற்கில் தங்கள் மேலாண்மையை நிறுவினர்? விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பின். 46 கர்நாடகாவில் முகலாயரின் பிரதிநிதியாக செயல்பட்டவர் நவாப். 47 நவாப்பின் ஆளுகையின் கீழ் கொண்டுவரப்பட்ட பாளையம் பாஞ்சாலங்குறிச்சி. 48 பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்து வரி வசூல் செய்யும் உரிமையை ஆங்கிலேயர் பெற்றது கர்நாடக உடன்படிக்கை 1792. 49 ராமநாதபுரம் கலெக்டர் காலின் ஜாக்சன். 50 நிலுவைத் தொகையை செலுத்தச் சொல்லி கட்டபொம்மனுக்கு கடிதம் எழுதியவர் காலின் ஜாக்சன். 51 நிலுவைத் தொகையை செலுத்தச் சொல்லி காலின் ஜாக்சன் கட்டபொம்மனுக்கு கடிதம் எழுதிய ஆண்டு 1798. 52 கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியன். 53 ராமநாதபுரத்தில் கலெக்டரை சந்தித்தவர்கள் கட்டபொம்மன் மற்றும் சிவசுப்பிரமணியன். எந்த வருஷம்? 1798. 54 வீரபாண்டிய கட்டபொம்மன் எவ்வளவு பக்கோடா வரியை நிலுவையாக வைத்து மீதம் செலுத்தினார்? 1080 பக்கோடா. மொத்தம் அவர் செலுத்த வேண்டியது 3310 பக்கோடாவாக இருக்கும். அதில் இந்த 1080 நிப்பாட்டிட்டு ரிமைனிங் இருக்க அமௌண்ட்டை அவர் கட்டிகிட்டு இருப்பார். 55 கட்டபொம்மனும் அவரது அமைச்சர் சிவசுப்பிரமணியனும் எவ்வளவு மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டனர்? 3 மணி நேரம். 56 காலின் ஜாக்சனால் கைது செய்யப்பட்டவர் சிவசுப்பிரமணியன். 57 கட்டபொம்மன் யாருக்கு கடிதம் எழுதினார்? கவர்னர் எட்வர்ட் கிளைவ். 58 கட்டபொம்மனை சரணடைய ஆணையிட்ட கவர்னர் எட்வர்ட் கிளைவ். 59 காலின் ஜாக்சனை பதவி நீக்கம் செய்து அவருக்கு பின் கலெக்டராக நியமிக்கப்பட்டவர் எஸ்ஆர் லூஷிங்டன். 60 தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள் சிவகங்கையின் மருது பாண்டியர். 61 தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு வெளியிட்ட பிரகடனம் திருச்சிராப்பள்ளி அறிக்கை. 62 தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பில் இணைய மறுத்த பாளையம் சிவகிரி பாளையம். 63 தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பில் இணைய மறுத்த சிவகிரி பாளையத்தின் மீது செல்வாக்கை செலுத்த முயன்றவர் கட்டபொம்மன். 64 பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி படையை நகர்த்திய ஆங்கிலேயர் மேஜர் பானர்மேன். 65 மேஜர் பானர்மேன் பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி தன்னுடைய படையை நகர்த்திய ஆண்டு 1799 செப்டம்பர் 5. 66
எந்த பகுதியில் நடந்த சண்டையில் சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டார்? கள்ளர்பட்டி. 67. கட்டபொம்மன் மறைந்திருந்த இடம் களப்பூர்காடு. 68. கட்டபொம்மனை கைது செய்து கம்பெனியிடம் ஒப்படைத்தவர் ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான். 69. ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் ஆட்சி செய்த பகுதி புதுக்கோட்டை. 70. சிவசுப்பிரமணியம் தூக்கிலிடப்பட்ட இடம் நாகலாபுரம். 71. பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டை வீழ்ந்த பிறகு கைதிகளை பாளையக்காரர்களின் அவைக்கு அழைத்துச் சென்று விசாரணைக்கு பிறகு அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தவர் பானர்மேன். 72. பாளையக்காரர்கள் அவையின் முன் கட்டபொம்மன் விசாரிக்கப்பட்ட நாள் அக்டோபர் 16. 73. கட்டபொம்மன் தூக்கில் இடப்பட்ட இடம் கயத்தாறு. 74. கட்டபொம்மன் தூக்கில் இடப்பட்ட ஆண்டு அக்டோபர் 17, 1799. 75. சிவகங்கையின் ராணி வேலு நாச்சியார். 76. வேலு நாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதர். 77. முத்துவடுகநாதர் ஆட்சி செய்த பகுதி சிவகங்கை. 78. சிவகங்கையின் மீது போர் தொடுத்தவர்கள் ஆற்காடு நவாப் மற்றும் பிரிட்டிஷ் படைகள். 79. ஆற்காடு நவாப் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் சிவகங்கையின் மீது போர் தொடுத்த ஆண்டு 1772. 80. ஆற்காடு நவாப் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் முத்துவடுகநாதரை கொலை செய்த இடம் காளையார் கோயில். 81. வேலு நாச்சியாரின் மகள் வெள்ளச்சி நாச்சியார். 82. வேலு நாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியார் ஆங்கிலேயரிடம் இருந்து தப்பித்து யார் பாதுகாப்பில் வாழ்ந்தார்கள்? கோபால நாயக்கர். 83. கோபால நாயக்கர் ஆட்சி செய்த பகுதி திண்டுக்கல் அருகேயுள்ள விருப்பாட்சியில். 84. வேலு நாச்சியாரின் நம்பிக்கையுடைய படை தளபதி மற்றும் தொண்டராக விளங்கியவர் குயிலி. 85. வேலு நாச்சியார் யாருடைய உதவியுடன் சிவகங்கையை கைப்பற்றினார்? மருது சகோதரர்கள். 86. இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணரசி வேலு நாச்சியார். 87. தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அறியப்பட்டவர் வேலு நாச்சியார். 88. மருது சகோதரர்களின் பெற்றோர் மூக்கையா பழனியப்பன் பொன்னாத்தாள். 89. மருது சகோதரர்களில் பெரிய மருது எவ்வாறு அழைக்கப்பட்டார்? வெள்ளை மருது. 90. மருது சகோதரர்களின் இளைய சகோதரர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? மருது பாண்டியன் அல்லது சின்ன மருது. 91. மருது சகோதரர்களில் பிரபலமானவர் மருது பாண்டியன் அதாவது சின்ன மருது. 92. சிவகங்கையின் மன்னர் முத்துவடுகநாதர் பெரிய உடைய தேவரிடம் பணிபுரிந்தவர் மருது பாண்டியன் சின்ன மருது. 93. சிவகங்கை மன்னர் இறந்த பிறகு மருது சகோதரர்களால் சிவகங்கை மீண்டும் கைப்பற்றப்பட்டு அரசராக பொறுப்பேற்றவர் பெரிய மருது. 94. பெரிய மருதுக்கு ஆலோசகராக செயல்பட்டவர் சின்ன மருது. 95. சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் சின்ன மருது. 96. கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துரையையும் செவத்தையாவும் பாளையங்கோட்டை சிறையில் இருந்து தப்பித்த ஆண்டு 1801 பிப்ரவரியில் தப்பிச்சுட்டு கமுதியை வந்தடைந்தனர். 97. கட்டபொம்மனின் சகோதரர்களை தனது தலைநகரான சிறுவயலுக்கு அழைத்துச் சென்றவர் சின்ன மருது. 98. ஆங்கிலேய படைகள் யாரின் தலைமையில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தன்வசப்படுத்தியது? காலின் மெக்காலே. 99. மருது சகோதரர்களுக்கு எதிராக படை நடத்தி சென்ற ஆங்கிலேயர்கள் கர்னல் அக்னியூ, கர்னல் இன்ஸ். 100. ஆங்கிலேயருக்கு எதிராக உருவான கூட்டமைப்பு சிவகங்கையில் மருது சகோதரர்கள், திண்டுக்கல்ல கோபால நாயக்கர், மலபாரில் கேரளவர்மன், மைசூரில் கிருஷ்ணப்ப நாயக்கரும் துண்டாஜியும். 101. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எவ்வாறு அழைக்கப்பட்ட
திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் மருது சகோதரர்கள். 102 திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை மருது சகோதரர்கள் வெளியிட்ட ஆண்டு ஜூன் 1801. 103 ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களை ஒன்று சேர்க்கும் முதல் அழைப்பாக இருந்தது திருச்சிராப்பள்ளி பிரகடனம். 104 திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தின் நகல் ஒட்டப்பட்ட இடம் திருச்சிக்கோட்டை, ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ கோயில் சுவர். 105 ஆங்கிலேய படைக்கு சவாலாக 20,000 வீரர்களை திரட்டியவர் சின்னமருது. 106 ஆங்கிலேய படைகளுக்கு மேலும் வலுவூட்ட எங்கிருந்து படைகள் வரவழைக்கப்பட்டன? வங்காளம், இலங்கை, மலாயா. 107 ஆங்கிலேய படைக்கு ஆதரவளித்த மன்னர்கள் புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் மன்னர்கள். 108 ஆங்கிலேயரின் எந்த கொள்கை பாளையக்காரர்களின் படைகளில் பிளவை ஏற்படுத்தியது? பிரித்தாளும் கொள்கை. 109 ஆங்கிலேயர்கள் கிளர்ச்சியாளர்களை தாக்கிய பகுதி தஞ்சாவூர் மற்றும் திருச்சி. 110 ஆங்கிலேயர்கள் கிளர்ச்சியாளர்களை தாக்கிய ஆண்டு மே 1801. 111 ஆங்கிலேயர்கள் கிளர்ச்சியாளர்களை தாக்கியதால் கிளர்ச்சியாளர்கள் சென்ற பகுதி பிரான்மலை மற்றும் காளையார் கோயில். 112 ஆங்கிலேயர் சிவகங்கையை இணைத்து கொண்ட ஆண்டு 1801. 113 திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டவர்கள் மருது சகோதரர்கள். 114 திருப்பத்தூர் கோட்டை அமைந்துள்ள மாவட்டம் ராமநாதபுரம். 115 மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள் 1801 அக்டோபர் 24. 116 ஊமைத்துரை மற்றும் செவத்தையா தூக்கிலிடப்பட்ட நாள் 1801 நவம்பர் 16. 116 ஊமைத்துரை மற்றும் செவத்தையா கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்ட இடம் பாஞ்சாலங்குறிச்சி. 117 மலாயாவில் பினாங்கி தீவிற்கு நாடு கடத்தப்பட்ட கிளர்ச்சியாளர்கள் 73 கிளர்ச்சியாளர்கள். 118 மலாயாவின் பினாங்கு பின்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? வேல்ஸ் இளவரசர் தீவு. 119 ஆங்கில ஆவணங்களில் இரண்டாவது பாளையக்காரர் போர் என்று கூறப்பட்ட ஆண்டு 1800 இருந்து 1801. 120 கர்நாடக உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட ஆண்டு 1801 ஜூலை 31. 121 தமிழ்நாட்டின் மீது ஆங்கிலேயர் நேரடி கட்டுப்பாட்டை பெற்ற உடன்படிக்கை கர்நாடக உடன்படிக்கை. 122 தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை நீக்கப்பட்ட உடன்படிக்கை கர்நாடக உடன்படிக்கை 1801. 123 தீரன் சின்னமலை பிறந்த இடம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலைக்கு அருகில் உள்ள மேலப்பாளையத்தில். தீரன் சின்னமலையின் இயற்பெயர் தீர்த்தகிரி. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் தீர்த்தகிரி. 128 கொங்கு நாடு என்பதை எந்த பகுதிகளை உள்ளடக்கியது? சேலம், கோயம்புத்தூர், கரூர் மற்றும் திண்டுக்கல். 129 மதுரை நாயக்க அரசின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டிருந்தது கொங்கு நாடு. 130 கொங்கு பகுதிகளை இணைத்தவர் மைசூர் உடையார்கள். 131 மைசூர் உடையார்கள் விழுந்த பிறகு கொங்கு பகுதி யாரால் கட்டுப்படுத்தப்பட்டது? மைசூர் சுல்தான்களால். 132 3 மற்றும் 4ஆம் மைசூர் போர்களுக்கு பிறகு கொங்கு நாடு முழுவதும் யார் வசமானது? ஆங்கிலேயரின் வசமானது. 133 பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர் முறை பயிற்சி பெற்றவர் தீரன் சின்னமலை. 134 திப்பு சுல்தான் பக்கமிருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றவர் தீரன் சின்னமலை. 135 திப்பு சுல்தான் இறந்த பிறகு தீரன் சின்னமலை எங்கு தங்கி ஆங்கிலேயரை தொடர்ந்து எதிர்த்து போரிட்டார்? ஓடாநிலை. 136 தீரன் சின்னமலை கோட்டை கட்டிய இடம் ஓடாநிலை.
137 தீரன் சின்னமலை கோயம்புத்தூரில் ஆங்கிலேயர்களை தாக்க யாரின் உதவியை பெற முயன்றார்? மராத்தியர் மற்றும் மருது சகோதரர்களின் உதவியை. 138 தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்களை தாக்க மராத்தியர் மற்றும் மருது சகோதரர்களின் உதவியை பெற முயன்ற ஆண்டு 1800. 139 தீரன் சின்னமலை எங்கு நடைபெற்ற போரில் கொரில்லா போர் முறையில் ஆங்கிலேய படைகளை தோற்கடித்தார்? காவேரி, ஓடாநிலை மற்றும் அரச்சலூர். 140 தீரன் சின்னமலையை ஆங்கிலேயர்களிடம் காட்டிக் கொடுத்தவர்? அவரது சமையல்காரன் நல்லப்பன். 141 தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1805. 142 தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட இடம் சங்கரகிரி கோட்டை. 143 எந்த போருக்கு பின்னர் திப்புவின் குடும்பத்தினர் சிறை வைக்கப்பட்டனர்? 4ஆம் மைசூர் போர். 144 4ஆம் மைசூர் போருக்கு பின்னர் திப்புவின் குடும்பத்தினர் சிறை வைக்கப்பட்ட இடம் வேலூர் கோட்டை. 145 ஹைதர் அலி, திப்பு சுல்தான் ஆகியோரின் பணியாளர்கள் மற்றும் வீரர்கள் 3000 பேரின் சொத்துக்களை பறிமுதல் செய்தவர் ஆங்கிலேயர். 146 தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக திகழ்ந்தது வேலூர் கோட்டை. 147 சென்னை மாகாண கவர்னர் வில்லியம் காவெண்டிஷ் பெண்டிங். 148 வில்லியம் காவெண்டிஷ் பெண்டிங் சென்னை மாகாண கவர்னரான ஆண்டு 1803. 149 யார் காலத்தில் இராணுவத்தில் சில கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டது? வில்லியம் காவெண்டிஷ் பெண்டிங். 150 சென்னை மாகாண இராணுவ படை தளபதி சர் ஜான் கிரடாக். 151 இராணுவத்தில் புகுத்தப்பட்ட சில கட்டுப்பாடுகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என கட்டாயப்படுத்திய சென்னை மாகாண படை தளபதி சர் ஜான் கிரடாக். 152 ஐரோப்பிய தொப்பியை ஒத்திருந்த சிலுவை சின்னத்துடன் கூடிய ஒரு புதிய தலைப்பாகை அறிமுகப்படுத்தியவர்? இராணுவ தளபதி அக்னியூ. 153 சிலுவை சின்னத்துடன் கூடிய புதிய தலைப்பாகையை அக்னியூ அறிமுகப்படுத்திய ஆண்டு ஜூன் 1806. 154 சிலுவையுடன் கூடிய தலைப்பாகை பிரபலமாக எவ்வாறு அழைக்கப்பட்டது? அக்னியூ தலைப்பாகை. 155 வேலூர் கலகத்திற்கான உடனடி காரணம்? அக்னியூ தலைப்பாகை. 156 வேலூர் கலகத்திற்கான மற்ற காரணங்கள்? கடுமையான கட்டுப்பாடுகள், புதிய ஆயுதங்கள், புதிய முறைகள் மற்றும் சீருடைகள். 2 தாடி மற்றும் மீசையை மழித்து நேர்த்தியாக வைத்துக்கொள்ள சிப்பாய்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டனர். 3வது பாயிண்ட் என்னன்னா, சமய அடையாளத்தை நெற்றியில் அணிதல், காதுகளில் வளையம் அணிதல் ஆகியன தடை செய்யப்பட்டன. 4வது விஷயம், ஆங்கிலேயர்கள் இந்திய சிப்பாய்களை தாழ்வாக நடத்தியதோடு பாரபட்சமும் காட்டினர். இதெல்லாம் தான் வேலூர் கலகத்துக்கு மற்ற காரணமாக இருந்தது. ஆனால் மெயின் காரணம் வந்துட்டு அந்த தொப்பி தலைப்பாகை. 157 அக்னியூ அறிமுகப்படுத்திய தலைப்பாகையை எதிர்த்தவர்கள் இந்து மற்றும் முஸ்லிம் சிப்பாய்கள். 158 வேலூர் கலகத்தில் சிப்பாய்களுடன் பங்கெடுத்து கொண்டவர்கள் திப்புவின் குடும்பத்தினர். 159 ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த முயன்றவர் திப்புவின் மூத்த மகன் பதே ஹைதர். 160 வேலூர் கோட்டையில் எந்த படைப்பிரிவை சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் கலகத்தை துவக்கினர்? முதல் மற்றும் 23வது படைப்பிரிவை சார்ந்த சிப்பாய்கள். 161 முதல் மற்றும் 23வது படைப்பிரிவை சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் வேலூர் கோட்டையில் கலகத்தை துவக்கிய நாள் ஜூலை 10. 162 ஆங்கிலேய படையை வழிநடத்தியவர் கர்னல் பான்கோட். 163 வேலூர் கலகத்தில் கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு முதலில் பலியானவர் கர்னல் பான்கோட். 164 வேலூர் புரட்சியின் போது கிளர்ச்சியாளர்கள் தங்களின் புதிய ஆட்சியாளராக அறிவித்தது பதே ஹைதர். 165
வேலூர் கோட்டையில் ஆங்கில கொடி இறக்கப்பட்டு கிளர்ச்சியாளர்கள் ஏற்றிய கொடி திப்புவின் கொடி. 166 திப்புவின் கொடியில் பொறித்திருந்த உருவம் புலி. 167 வேலூர் கழகத்தை பற்றி ராணிப்பேட்டையில் இருந்த கில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தவர் மேஜர் கூட்ஸ். இவர் கோட்டைக்கு வெளியில் இருந்திருப்பார். 168 வேலூர் கழகத்தை முழுமையாக அடக்கியவர் கர்னல் கில்லஸ்பி. 169 வேலூர் புரட்சியின் போது கொல்லப்பட்ட ஐரோப்பியர்கள் மற்றும் சிப்பாய்களின் எண்ணிக்கை. ஐரோப்பியர்கள் 113 பேர், சிப்பாய்கள் 350 பேர். 170 தமிழக வரலாற்றின் நிகழ்வுகளில் குறிப்பிடத்தக்கது வேலூர் புரட்சி. வேலூர் கழகத்தின் விளைவுகள். இதனால் என்னென்னலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் சீரமைச்சாங்க அப்படின்னா, புதிய முறைகள் மற்றும் சீருடை ஒழுங்குமுறை விலக்கி கொள்ளப்பட்டன. திப்புவின் குடும்பத்தினர் வேலூரில் இருந்து கல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டனர். 3வது வில்லியம் காவெண்டிஷ் பெண்டிங் பணி நீக்கம் செய்யப்பட்டார். 172 கழகத்தின் தோல்விக்கான காரணங்கள். சரியான தலைமை இல்லை, நம்ம சைடு சரியாக வடிவமைக்கப்படவில்லை. 3வது விஷயம் ஆங்கிலேயரோட பிரித்தாளும் கொள்கை. இதெல்லாம் தான் கழகம் தோல்வியில் முடியறதுக்கான காரணங்களாக இருந்திருக்கு. 173 1806 நடந்த வேலூர் கழகத்தை 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என்று குறிப்பிட்டவர் வி.டி. சவார்கர். 174 காலனி ஆட்சியினுடைய பண்பு மற்றும் கொள்கையின் விளைவாக உருவானது 1857 பெரும் புரட்சி. 175 1857 பெரும் புரட்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது ஆங்கிலேயரின் பொருளாதார ரீதியான சுரண்டல் கொள்கை. 176 1857 பெரும் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்தது இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட என்ஃபீல்டு ரக துப்பாக்கி. வேலூர் கழகத்துக்கு அந்த சிலுவை பொருத்தப்பட்ட தலைப்பாகை, பெரும் புரட்சிக்கு என்ஃபீல்டு ரக துப்பாக்கி. வேலூர் கழகம் அந்த சிலுவை இருக்கிறது முஸ்லீமுக்கும் இந்துக்கும் அது செட் ஆகலை. அதனால் அவங்க அதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கியில் நம்ம அந்த குண்டு போடுற அந்த மேலுறை பன்றி மற்றும் பசுவோட கொழுப்பால் செஞ்சுருப்பாங்க. அதை வாயில் வச்சு எடுத்து தான் அதுக்கப்புறம் அந்த தோட்டாவை இன்செர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த பெரும் புரட்சிக்கு இது உடனடி காரணமாக இருந்திருக்கும். 177 என்ஃபீல்டு ரக துப்பாக்கியின் மேலுறையில் தடவப்பட்டிருந்தது பசு மற்றும் பன்றியின் கொழுப்பு. 178 பசுவை புனிதமாக கருதுபவர்கள் இந்துக்கள். 179 பன்றியை வெறுப்பவர்கள் முஸ்லிம்கள். 180 என்ஃபீல்டு ரக துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்து புரட்சியில் ஈடுபட்டவர்கள் இந்து மற்றும் முஸ்லிம் வீரர்கள். 181 புரட்சிக்கு அடிப்படை மற்றும் உடனடி காரணமாய் இருந்தது கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள். 182 கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்து தனது உயர் அதிகாரியை சுட்டு கொன்றவர் மங்கள் பாண்டே. 183 மங்கள் பாண்டே எந்த படைப்பிரிவை சேர்ந்தவர்? வங்காள படைப்பிரிவு. 184 மங்கள் பாண்டே தனது உயர் அதிகாரியை சுட்டு கொன்ற ஆண்டு 1857 மார்ச் 29. 185 1857 வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்டவர்கள் மீரட்டில் 3ஆம் குதிரை படையை சேர்ந்த சிப்பாய்கள். 186 மீரட்டில் 3ஆம் குதிரை படையை சேர்ந்த சிப்பாய்கள் வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்ட நாள் 1857 மே 10. 187 மீரட்டில் 3ஆம் குதிரை படைப்பிரிவை சேர்ந்த சிப்பாய்கள் யாருடன் இணைந்தனர்? 11வது மற்றும் 20வது உள்ளூர் காலாட் படையினருடன். 188 மீரட் சிப்பாய்கள் டெல்லிக்கு வந்த ஆண்டு 1857 மே 11. 189 டெல்லிக்கு வந்த மீரட் சிப்பாய்கள் யாரை இந்தியாவின் பேரரசராக அறிவித்தனர்? 2ஆம் பகதூர் ஷாவை. இது ஒரே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸில் உள்ள கண்டென்ட். 190 மத்திய இந்தியாவின் புரட்சி யாரால் வழி நடத்தப்பட்டது? ஜான்சியின் ராணி லட்சுமிபாய் அவர்களால்.
191 இந்தியாவின் மாபெரும் தேச பக்தர்களுள் ஒருவர் ராணி லக்ஷ்மிபாய். 192 ஜான்சியை ஆக்கிரமித்த ஆங்கிலேய அதிகாரி சர் ஹக்ரோஸ். ஏன்னா வாரிசுரிமை கொள்கையின் அடிப்படையாக ஜான்சியை அவர் ஆக்கிரமிப்பு செஞ்சிருப்பார். சர் ஹக்ரோஸ். 193 குவாலியரில் படையை தலைமையேற்று நடத்தியவர் தாந்தியா தோபே. 194 தாந்தியா தோபேவுடன் இணைந்தவர் ராணி லக்ஷ்மிபாய். 195 ஆங்கிலேய படை குவாலியரை கைப்பற்றிய ஆண்டு ஜூன் 1858. 196 குவாலியரை கைப்பற்ற ஏற்பட்ட போரில் கொல்லப்பட்டவர் ராணி லக்ஷ்மிபாய். 197 வரலாற்றாசிரியர்களின் கூற்றுப்படி 1857 புரட்சியில் கலந்து கொண்ட தலைவர்களில் மிகவும் துணிச்சலானவர் ராணி லட்சுமிபாய். 198 1857 ஆண்டு புரட்சியை நடத்த உடனடியாக நடவடிக்கை எடுத்தவர் புரட்சியை நிறுத்த உடனடியாக நடவடிக்கை எடுத்தவர் கானிங். 199 கானிங் கலகத்தை அடக்க எங்கிருந்து படைகளை வரவழைத்தார்? சென்னை, பம்பாய், இலங்கை மற்றும் பர்மா. 200 கானிங் தனது சொந்த முயற்சியால் எங்கிருந்து படைகளை கல்கத்தாவிற்கு வரவழைத்தார்? சீனாவில் இருந்து. 201 ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த படைகள் சீக்கிய படைகள். 202 ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த சீக்கிய படைகளை டெல்லிக்கு விரைந்து செல்லுமாறு ஆணையிட்டவர் கானிங். 203 டெல்லி மீண்டும் யாரால் கைப்பற்றப்பட்டது? ஆங்கில படைத்தளபதி நிக்கல்சனால். 204 நிக்கல்சனால் டெல்லி மீண்டும் கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1857 செப்டம்பர் 20. 205 1857 பெரும் புரட்சியில் ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டவர் இரண்டாம் பகதூர் ஷா. 206 இரண்டாம் பகதூர் ஷா ரங்கூனில் இறந்த ஆண்டு, அங்கே இறந்திருப்பார் 1862. 57 நாடு கடத்தியிருப்பாங்க, 62 அவர் இறந்திருப்பார். 207 கான்பூர் மீட்பு இராணுவ நடவடிக்கைகள் யாருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தது? லக்னோ மீட்பு நடவடிக்கைகள். 208 கான்பூரை கைப்பற்றிய ஆங்கிலேயர் சர் காலின் கேம்பெல். 209 கான்பூரில் புரட்சியை வழிநடத்தி சென்றவர் நானா சாஹிப். 210 நானா சாஹிப்பை தோற்கடித்தவர் சர் காலின் கேம்பெல். 211 தோற்ற நானா சாஹிப் தப்பியோடிய இடம் நேபாளம். 212 தாந்தியா தோபே தப்பிச் சென்ற இடம் மத்திய இந்தியா. 213 நானா சாஹிப்பின் நெருங்கிய நண்பர் தாந்தியா தோபே. 214 1857 புரட்சியில் போர்க்களத்தில் கொல்லப்பட்டவர் ராணி லக்ஷ்மிபாய். 215 1857 புரட்சியில் தோற்றதால் நேபாளத்தில் மறைந்து வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டவர் அயோத்தியின் பேகம் ஹஸ்ரத் மகால். 216 பிரிட்டிஷ் அதிகாரம் மீண்டும் இந்தியா முழுவதும் நிறுவப்பட்ட ஆண்டு 1859. 217 1857 புரட்சியில் கலந்து கொள்ளாத பகுதிகள் வங்காளம், பம்பாய், சென்னை, மேற்கு பஞ்சாப் மற்றும் ராஜபுதனம். 218 ஆங்கிலேயர் ஆட்சி மட்டுமே இந்திய சமுதாயத்தை சீர்திருத்தி நவீனப்படுத்த முடியும் என நம்பியவர்கள் நவீன கல்வி கற்ற இந்தியர்கள். 219 யாருடைய விசுவாசத்தை ஆங்கிலேயர் பெற்றனர்? சீக்கியர்கள், ஆப்கானியர்கள் மற்றும் கூர்கா படைப்பிரிவினர். 220 சிறந்த ஆயுதங்கள், சிறந்த தளபதிகள் மற்றும் சிறந்த ஒருங்கிணைப்பை கொண்டிருந்தவர்கள் ஆங்கிலேயர்கள். 221 இதுவும் ஒரு பாக்ஸ் தான், அந்த பாக்ஸை நான் அப்படியே கொடுத்துருக்கேன். கலகம் நடைபெற்ற இடங்கள், அதுக்கப்புறம் இந்திய தலைவர்கள் யார் அந்த படையை வழி நடத்துனாங்க அப்படின்றதும், அந்த கலகத்தை எந்த ஆங்கிலேயர் அடக்குனாங்க அப்படின்றது தான். டெல்லியில் யார் தலைமை ஏற்றிருப்பாங்க அப்படின்னா இரண்டாம் பகதூர் ஷா. யார் கலகத்தை அடக்கிய ஆங்கிலேயர் அப்படின்னா ஜான் நிக்கல்சன். இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம், அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க. லக்னோக்கு பேகம் ஹஸ்ரத் மஹால்.
அங்கே கலகத்தை அடக்கிய ஆங்கிலேயர் ஹென்றி லாரன்ஸ். கான்பூரில் படையை வழி நடத்தினது நானா சாஹிப். அங்கே கலகத்தை அடக்குனது யார் அப்படின்னா சர் காலின் கேம்பல். அதுக்கப்புறம் ஜான்சி, அப்புறமா குவாலியர். ஜான்சியில் ராணி லக்ஷ்மிபாயும், குவாலியருக்கு தாந்தியா தோபேவும் தலைமை தாங்கியிருப்பாங்க. அந்த படைக்கு வழி நடத்தி சென்றிருப்பாங்க. அங்கே யார் கலகத்தை ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா ஜெனரல் ஹக்ரோஸ். அதுக்கப்புறம் பரேலியில் கான் பகதூர் கான். அங்கே சர் காலின் கேம்பல். நானா சாஹிப்க்கும் சர் காலின் கேம்பல் தான் கான்பூரில். அதுக்கப்புறம் பரேலியில் சர் காலின் கேம்பல் தான். ஸோ 2 பிளேஸுக்குமே ஒருத்தர் தான் வந்துட்டு கலகத்தை ஸ்டாப் பண்ணியிருப்பார். பீகாரில் கன்வர் சிங். யார் கலகத்தை அடக்கியிருப்பாங்க அப்படின்னா வில்லியம் டைலர். 222 இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய கழகம் 1857 புரட்சி. 223 அரசின் நிர்வாக மற்றும் கொள்கைகளில் மாற்றங்கள் ஏற்பட வழிகோலியது 1857 புரட்சி. 224 விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1858. 225 இந்தியாவின் நிர்வாகம் கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு எதன் மூலம் மாற்றப்பட்டது? விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை. 226 கவர்னர் ஜெனரல் 1857க்கு பிறகு எவ்வாறு அழைக்கப்பட்டார்? வைஸ்ராய். 227 இந்திய விவகாரங்களை மேற்பார்வையிட எத்தனை உறுப்பினர்களை கொண்ட சபை ஏற்படுத்தப்பட்டது? 15 உறுப்பினர்களை கொண்ட சபை. 228 எந்த வாரியம் நீக்கப்பட்டு இந்த 15 உறுப்பினர்களை கொண்ட சபை ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா இயக்குனர் குழு, அதுக்கப்புறம் கட்டுப்பாட்டு வாரியம். இது ரெண்டையுமே எடுத்துட்டு தான் இந்த 15 உறுப்பினர்கள் கொண்ட சபையை வந்துட்டு, அதாவது ஒரு கவுன்சிலை வந்து அவங்க நிறுவியிருப்பாங்க. 229 ஆங்கிலேய இராணுவ கொள்கைகளில் ஆதிக்கம் செலுத்தியது பிரித்தல் மற்றும் எதிர்த்தாக்குதல். அதான் நம்ம பிரித்தாளும் கொள்கை பார்த்தோம்ல, அதுதான். 230 எந்த புரட்சி இந்திய மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்தது? 1857 பெரும் புரட்சி. 231 இந்தியா ஒரே நாடு என்ற உணர்வை கொண்டு வருவதில் முக்கிய பங்கு வகித்தது 1857 பெரும் புரட்சி. 232 நவீன தேசிய இயக்கம் தோன்ற வழிவகுத்தது 1857 பெரும் புரட்சி. 233 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கமாக இருந்தது 1857 பெரும் புரட்சி. 234 1857 பெரும் புரட்சியை ஒரு திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர் என விவரித்தவர் வி.டி. சவார்கர். 235 வி.டி. சவார்கர் 1857 பெரும் புரட்சியை ஒரு திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர் என எதில் விவரித்தார்? முதல் இந்திய சுதந்திர போர் என்ற அவரோட நூலில் தான் வந்து சொல்லியிருப்பார். 236 இதோட வந்து புக்கில் உள்ள டேட்டா வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்துட்டு புக் பேக்கில் இருக்கிறதுக்கான டீட்டெயில்ஸு. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1529 விஸ்வநாத நாயக்கர் தான் வந்துட்டு ஏற்படுத்தியிருப்பார். அவரோட அமைச்சர் அரியநாதரோட உதவியாளர். 237 பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் யார் அப்படின்னா புலித்தேவன். 238 காலின் ஜாக்சன் எந்த பகுதியின் ஆட்சியாளர்? ராமநாதபுரம். இவரை பணி நீக்கம் செஞ்சுட்டு தான் இவருக்கு அடுத்து வந்து எஸ்ஆர் லூஷிங்டன் வந்துட்டு பணியமர்த்தியிருப்பாங்க. 239 வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழ்கண்ட எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? கயத்தாறு. 240 வேலு நாச்சியார் எப்பகுதியின் ராணியாவார்? சிவகங்கை. 241 திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது? மருது சகோதரர்கள். 242 கீழ்கண்டவைகளில் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி ஓடாநிலை. 243 ராணி லட்சுமிபாய் எப்பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழிநடத்தினார்? மத்திய இந்தியா. அதுக்கப்புறம் கோடிட்ட இடங்களை நிரப்புக. கிழக்கு பகுதி பாளையங்கள் டேஷ் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது? வீரபாண்டிய கட்டபொம்மன். அதாவது இவங்க வந்து நாயக்கர்கள். 245 விஸ்வநாத நாயக்கர் அவரது அமைச்சர் டேஷுடன் கலந்து ஆலோசித்து பாளையக்கார முறையை ஏற்படுத்தினார்? அரியநாதருடன் கலந்து ஆலோசித்து. 246 கட்டபொம்மனின் முன்னோர்கள் டேஷ் பகுதியை சேர்ந்தவர்கள்? ஆந்திரா.
247 டேஷ் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அறியப்பட்டார் வேலு நாச்சியார். 248 டேஷ் சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுகிறார் சின்னமருது. 249 1857ஆம் ஆண்டு புரட்சியை டேஷ் என்பவர் முதல் இந்திய சுதந்திர போர் என விவரிக்கிறார் வி.டி. சவார்கர். 250 பொறுத்துக, நேர்நேராக தான் ஆன்சர் இருக்கும். டெல்லியில் 2ஆம் பகதூர் ஷா. கான்பூருக்கு யார் படையை வழி நடத்தியிருப்பாங்க அப்படின்னா நானா சாஹிப். ஜான்சிக்கு லக்ஷ்மிபாய். பரேலியில் கான் பகதூர் கான். பீகாரில் கன்வர் சிங். இவர் தாந்தியா தோபே குவாலியர். 251 சரியா தவறா? 251 விஜயநகர ஆட்சியாளர்கள் தங்கள் மாகாணங்களில் நாயக்கர்களை நியமித்தனர். சரி. சிவசுப்பிரமணியம் என்பவர் மருது பாண்டியரின் அமைச்சர். மருது பாண்டியர் கிடையாது, கட்டபொம்மன். ஸோ இந்த கூற்று தவறு. 253 1799 அக்டோபர் 17ஆம் நாள் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். சரி. 254 திப்பு சுல்தானின் மூத்த மகன் பதே ஹைதர் ஆவார். இதுவும் சரி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 255 வேலூர் புரட்சி 1801ஆம் ஆண்டு ஏற்பட்டது. இது தப்பு. 1806 தான் ஏற்பட்டிருக்கும். 2வது கூற்று 4ஆம் மைசூர் போருக்கு பின் திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர். இது கரெக்டு. 3வது கூற்று வேலூர் புரட்சியின் போது வில்லியம் பெண்டிங் சென்னையின் ஆளுநராக இருந்தார். இதுவும் கரெக்டு. ஆங்கிலேயருக்கு எதிரான வேலூர் கழகத்தின் வெற்றி இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வு. வெற்றி கிடையாது, தோல்வி. ஸோ இது தப்பு. அப்போ கூற்று 2 அதுக்கப்புறம் 3 சரி. அவ்வளோதான். இந்த லெசன் ஃபுல்லாக பார்த்தாச்சு. புக் பேக்கும் கவர் பண்ணியாச்சு. ஒரே ஒரு பாக்ஸில் இருந்தது அந்த ராணி லக்ஷ்மிபாய் அவங்க ரிலேட்டடாக, அதுவும் நம்ம பார்த்தாச்சு. எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது இன்னும் டீட்டெயில்டாக 10th 12th கொடுத்து வச்சுருப்பாங்க. இதோட கண்டினியூவேஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.